முதலிரவில் ஒரு நடிகைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சான். கணவரால் கழிவறையில் கதறி அழுதாங்களா நடிகை. அவங்க யாருன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 90களில் டாப் நடிகையாகவும் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் ஒருவராகவும் திகழ்ந்து வந்தவங்க தான் நடிகை கரிஷ்மா கபூர். தேசிய விருது மற்றும் 4 ஃபிலிம்ஃபேர் விருதுகள் உள்பட பல விருதுகளை தன்னுடைய சிறந்த நடிப்பால் வாங்கியிருக்காங்க. கபூர் குடும்பத்தில் பிறந்த கரிஷ்மா கபூர் தன் வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை பட்டு வாழ்க்கையவே வெறுத்து தற்போது தனது 2 குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து வராங்க. அவரின் கண்ணீர் கதை எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ எல்லோருமே மிகப்பெரிய அளவில் அதை பற்றி பேசி வந்துட்டுருக்காங்க. பாலிவுட் சினிமாவில் உச்ச நடிகராக இருந்த ரந்தீர் கபூர் நடிகை பபிதாவோடு நடித்த போது இருவரும் காதலிச்சாங்க. காதல் கைகூடணும் அப்படின்னா சினிமா விட்டு விலகணும்னு ரந்தீர் கபூரின் குடும்பம் முட்டுக்கட்டை போட்டதால் பபிதா காதலுக்காக சினிமா விட்டு விலகி ரந்தீர் கபூரை திருமணம் செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. அப்போது ரந்தீர் கபூருக்கு படங்கள் கை கொடுக்காததால் அவர் மதுவுக்கு அடிமையாகி தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்ததால் பபிதா தனது 2 மகள்களையும் அழைச்சிக்கிட்டு கணவரை விட்டு பிரிந்து படாத பாடுபட்டு கரிஷ்மா கரீனாவை வளர்த்தாங்க. இதையடுத்து 15 வயதில் வீட்டு வறுமை காரணமாக இந்தி படத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க கரிஷ்மா கபூர். பிரேம் கைதி படத்தில் நடித்து வெற்றியை கண்ட கரிஷ்மா ஜிகர், அனாரி, ராஜா பாபு, அந்தா சப்னா, கூலி நம்பர் 1, சாஜன் சலே சுசரல், ஜீத் ராஜா, இந்துஸ்தானி போன்ற பல படங்கள் நடித்து உச்ச நடிகையாக மாறினாங்க. 1996 மட்டுமே 10 படங்கள் நடித்தாங்க. இதையடுத்து நடிகர் கோவிந்தாவுடன் பல படங்கள் நடித்தாங்க. அவரோட காதல் ஏற்பட ஏற்கனவே திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த கோவிந்தா அவர்கள் முதல் மனைவி விவாகரத்து செய்து வந்தால் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு கரிஷ்மாவின் தாயார் பபிதா சொல்லிட்டாங்களாம். ஆனால் கோவிந்தா முதல் மனைவி விவாகரத்து செய்ய முடியாதுன்னு சொன்னதுனால கரிஷ்மாவும் கோவிந்தாவை பிரிஞ்சுட்டாங்க. காதல் தோல்வியால் துவண்டு போன கரிஷ்மா அதிலிருந்து மீண்டும் பல வெற்றி படங்கள் நடித்தாங்க. அதே நேரத்தில் அமிதாப் பச்சனின் மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மும்பையில் சிறப்பாக நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கரிஷ்மாவுக்கு அபிஷேக் பச்சனுடன் நட்பு ஏற்பட அது காதலாக மாறிச்சு. அந்த காதல் விவகாரம் அமிதாப் பச்சனுக்கு தெரிய வர மகனின் காதலுக்கு பச்சை கொடி காட்டினாராம். பின் அபிஷேக் பச்சனும் கரிஷ்மா கபூருக்கும் தடபுடலாக நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அப்போது அமிதாப் பச்சன் ABCL என்ற தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டு கடனாளியாகிட்டாராம். பெரிய கடன் சுமையில் அமிதாப் இருந்ததால் அக்கடன் அவரின் மகன் அபிஷேக் தலையில் தான் விழும்னு பயந்து கரிஷ்மாவின் அம்மா பபிதா அபிஷேக் மீது சொத்தை எழுதி வைத்தால் கரிஷ்மாவை திருமணம் செய்து வைக்கிறேன்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதனால் கடுப்பான அமிதாப் திருமணத்தை நிறுத்திட்டார். கரிஷ்மா அம்மாவிடம் கெஞ்சியும் திருமணத்திற்கு சம்மதிக்காததால் நிச்சயத்தோடு திருமணம் நின்று போச்சு. இதன் பின் தான் பெரிய தொழிலதிபரான சஞ்சய் கபூருக்கு 2வது மனைவியானாங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காமல் போனாலும் தன் குடும்பத்திற்காக அவரை மணந்தாங்க. ஆனால் ஆசையாக திருமணம் நடந்து வாழ்க்கை தொடங்கிய கரிஷ்மா கபூரின் கனவு முதலிரவு அன்றே முடிஞ்சிருச்சான். முதலிரவு அன்றைக்கு கரிஷ்மா சென்ற போது சஞ்சய் கபூர் தன் நண்பர்கள் 10 பேரோட அமர்ந்து சினிமா நடிகை திருமணம் செய்திருக்கிறேன், அவள் நன்றாக நடனம் ஆடுவாள் அப்படின்னு சொல்லி அனைவரது முன்பும் ஆட சொன்னாராம். அதோடு மட்டும் இல்லாமல் தகாத வார்த்தையும் சொல்லியிருக்கார். இதனால் மனமுடைந்து போன கரிஷ்மா அன்று இரவு முழுக்க கழிவறையில் கதறி கருதி அழுததாக பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தாங்க. இந்த வாழ்க்கை வேணாம்னு அதுலேருந்து விடுபட முயன்ற போது கணவரின் பலத்தால் அது முடியாமல் போயிடுச்சு. வாழ்க்கையில் தன்னை ஏமாற்றியவர்கள் முன் நான் கண்ணீரோடு நிற்க விரும்பலை அப்படின்றதுனால கணவரின் கொடுமை தாங்க முடியாமல் 2 குழந்தைகளோட வீட்டை விட்டு வெளியேறி 2016 விவாகரத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் சஞ்சய் கபூர் இருந்த பின் தான் இந்த விஷயத்தை கரிஷ்மா கபூர் கண்ணீரோடு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.